Hi, hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12வது கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள். இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு பரவல் சார்பிலிருந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்பு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதாவது நிகழ்தகவு பரவல் சார்பிலிருந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்தகவு பரவல் சார்பிலிருந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்பு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன். ஒரு தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரி எக்ஸின் பரவல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்க. அதாவது ஒரு தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரி எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதோட பரவல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது பரவல் சார்புனாவே இந்த மாதிரி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும், அதான் வந்து பரவல் சார்பு. இனி வகையில் இருக்கும் இடத்திலெல்லாம், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஷியல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த ஃபார்ம்ல எப்படி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னா, டி பை டிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல், அதாவது வகையிடல் சொல்லுவோம். அதாவது நிகழ்தகவு அடர்த்தி சார்புலேருந்து நிகழ்தகவு பரவல் சார்பு கண்டுபிடிக்கும் போது டிஃபரன்ஷியல் சொல்லி ஒன்று பார்த்துருப்போம், அதாவது இன்டெக்ரல் இந்த சிம்பிள்ல. ஸோ இது வகையில வந்து பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் சொல்லி பார்ப்போம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வகையிடல். அந்த டி பை டிஎக்ஸ் தான் என்ன போட்டிருக்காங்க, இந்த டேஷ் போட்டிருக்காங்க. வகையிடல் தொகையிடல்னு சொல்லிட்டு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். அந்த டாபிக் பார்க்கும்போது புரியும், என்ன டிஃபரன்சியேஷன் என்ன இன்டெகிரேஷன் என்ன என்னோட டீட்டெயிலாக புரியும். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவல் சார்புனா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. ஸோ அவங்க பரவல் சார்புலேருந்து அடர்த்தி சார்பு எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதாவது பரவல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியல், அதாவது டி பை டிஎக்ஸ் வகையிட்டு வர வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது நிகழ்தகவு அடர்த்தி சார்புக்கு ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு பரவல் சார்பை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா அது கிடைக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. ஏன்னா இன்டகரலும் டி பை டிஎக்ஸ், அதாவது வகையிடலும் அப்படியே ரெசிப்ரோகேட் மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் வகையிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டகரல் ஆகும், இன்டகரல் இது ரிவர்ஸ். ஸோ அப்படியே டோட்டலாக ஆப்போசிட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பரவலிருந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கண்டுபிடிக்கும் போது டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், நிகழ்தகவு அடர்த்தி சார்புலேருந்து நிகழ்தகவு பரவல் சார்பு கண்டுபிடிக்கும் போது இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிகழ்தகவு அடர்த்தி சார்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம் பரவல் சார்பு வச்சு. பரவல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அது எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா வகையிடல், அதாவது டி பை டிஎக்ஸ் பண்ணுறோம், அப்படி கண்டுபிடிக்க இது கிடைக்கும். ஸோ இது இன்டெப்த்தாக ஒரு ப்ராப்ளத்தில் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்லைடில். எடுத்துக்காட்டு, ஒரு சமவாய்ப்பு மாதிரி எக்ஸின் பரவல் சார்பு. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க பரவல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னாவே பரவல் சார்புன்னு சொல்லியிருக்கேன். பரவல் சார்புனா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இன்டெப்தா, அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ லெஸ் தன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லா வேல்யூ ஜீரோ தான். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ ஜீரோ, அதாவது ஜீரோவாகவும் அதாவது ஒன்றுக்கு கீழேயும் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல், அதாவது ஸ்மால் எக்ஸ். அதாவது 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை விட பெருசாவில் ஒன்றாவும் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ மேக்ஸிமம் இது ரெண்டு தான். ஸோ கொஸ்டினில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கண்டுபிடிக்கணும், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி 0.2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0.7 ஆகியவற்றை காண்க. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி இந்த லிமிட்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கணும். தீர்வு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸின் தொடர்ச்சி புள்ளிகள் எக்ஸை பொறுத்து எஃப் ஆஃப் எக்ஸை வகையிட. அதாவது போன ஸ்லைடில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து டி பை டிஎக்ஸ், அதாவது வகையிடணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது நிகழ்தகவு அடர்த்தி சார்புன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம வகையிடணும் பேர் டி பை டிஎக்ஸ் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது நிகழ்தகவு அடர்த்தி சார்பு ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா இங்கே இருக்க ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது ஒரு மாதிரி எக்ஸ் இருக்குன்னா அது டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்னா, போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் பார்த்தோம் பவரில் ப்ளஸ் ஆட் பண்ணி டிவைட் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் எப்படி ஆகும்னா
மைனஸ் பண்ணும். பவரில் இருக்கிற அந்த வேல்யூ என்ன இருக்கோ அதை n -1 அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கழிச்சு அந்த நம்பரை முன்னாடி போட்டு நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ அது இதுக்கானது. ஸோ அதை கழிக்கிறது தான் d/dx. அதாவது d/dx இன்ட்டு எக்ஸ்னு ஒரு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்ம் இதுதான். d/dxோட எக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா dx பை பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் n -1. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்கு. ஸோ 0 டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இங்கிருந்து அதாவது f(x)ஓட 0 வேல்யூக்கு 0 டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 தான் வரும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நான் சொன்ன மாதிரி என்ன ஆகும்? எக்ஸ் பவர் n -1 இந்த ஃபார்ம் அப்படி. அப்போ என்னங்கிற இடத்துல 1 இருக்கு, 1 -1 0 ஆகும். ஸோ எக்ஸ் பவர் 0ன்னு வரும். ஸோ அப்போ எந்த பவர்ல 0 வந்தாலும் அதோட வேல்யூ என்ன? 1 தான். ஓகேவா? எந்த நம்பருக்கு மேலே பவர்ல 0 வந்தாலும் அதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுங்கிற இடத்துக்கு பதிலாக 1ன்னு எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ எந்த ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரும், அதாவது எந்த ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரும் நம்பர்ஸ் 1, 2, 3 அந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 0 தான். ஸோ அதனால இந்த 1ங்கிற இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகுது. ஸோ இப்போ f(x) ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது f(x) ஈக்குவல் டு 0 இந்த லிமிட்டுகளுக்குள்ள இதோட வேல்யூஸ் தான் வரும். ஸோ f(x) எனும் நிகழ்த்தகடத்தி சார்பு x = 0 அல்லது x = 1 இல் தொடர்ச்சியுற்றுள்ளது. அதாவது இந்த சென்டர் வேல்யூ பார்த்தீங்களா, அதுதான் இந்த லைன்ல சொல்றாங்க. அதாவது 0வும் இல்லை இந்த 1ம் இந்த பெட்வீன் இதுக்குள்ள மட்டும் தான் அந்த 1ங்கிற வேல்யூ இருக்கு. அதாவது தொடர்ச்சியா இருக்கு. மற்ற எல்லா இடத்துலயும் 0 இருக்கு. அதனால f(x) எனும் நிகழ்த்தகடத்தி சார்பு x = 0, 1 அந்த பெட்வீன்ல மட்டும் தொடர்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்க. f(0), f(1) ஐ எவ்வகையிலும் வரையறுக்கலாம். அதாவது f(0) = 1 மற்றும் f(1) = 0. அதாவது இந்த f இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 0ன்னு போட்டிங்கன்னா அதாவது அந்த இடத்துல என்ன வருது? 1. ஏன்னா இங்கே f(x) வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 தான். அதே f(1) போட்டிங்கன்னா 1ங்கிற இடத்துல என்ன இருக்குது? ஸோ 1 வந்து x <= 1 இருக்குது. அந்த இடத்துல வேல்யூ 0 இருக்குது. அதனால f(1)ஓட வேல்யூ 0. ஸோ எல்லாம் இந்த நிகழ்த்தகடத்தி சார்புலேருந்து எடுத்து நம்ம போட்டிருக்காங்க. எனவே f(x) நிகழ்த்தகடத்தி சார்பு. ஸோ லாஸ்ட்ல கண்டுபிடிச்ச மாதிரி ஃபைனலா f(x) நிகழ்த்தகடத்தி சார்பு f(x) = 0 <= x <= 1. அந்த இடத்துக்கு மட்டும் தான் வேல்யூ 1 வருது. மற்ற எக்ஸின் பிற எல்லா மதிப்புகளுக்கும். ஸோ அதான் நம்ம நிகழ்த்தகடத்தி சார்பு இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அது அந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது அதோட எக்ஸ்பிரஷனும் சரி அதோட ப்ராப்ளத்துலையும் சரி f(x) ஸ்மால் f(x) வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது பிற மதிப்புகளுக்கெல்லாம் 0 கொடுத்துருப்பாங்க. எந்த லிமிட் வேல்யூ இருக்குமோ அந்த லிமிட் மட்டும் காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன் சொல்லுது 0, 1க்குள்ள மட்டும்தான் அதோட வேல்யூ 1 இருக்கு. மற்ற எல்லா மதிப்புக்குமே 0 இருந்துச்சு. அதனால தான் சிம்பிளிஃபை பண்ணி நிகழ்த்தகடத்தி சார்பு சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். செகண்ட் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி 0.2 <= X <= 0.7. அதாவது இந்த லிமிட்குள்ள வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஒன்று இது தொடர்ச்சியா இருக்கு. பரவல் சார்புங்கிற அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்புகள் பார்த்துருப்போம். அந்த பண்புகளோட படி பார்த்தீங்கன்னா f(0.7 - f(0.2) அதாவது 0.2 இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிங்கன்னா இந்த லிமிட்டுக்கு அதாவது பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ கிடைக்குமா லிமிட்டுக்குள்ள வேல்யூ கிடைக்குமா அது ப்ராபர்ட்டி வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இது பரவல் சார்புகள் பண்புகளில் பார்த்துருக்கோம். அந்த டேக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ f(0)னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்லேயே பார்த்துருப்போம். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அதாவது f(x) = x அப்படின்னு நம்ம அந்த லிமிடேஷனை பார்த்துருப்போம் கொடுத்துருக்க பரவல் சார்பு கொஸ்டின்ல. ஏன்னா கேபிட்டல் f(x)னா பரவல் சார்பு தான். அப்போ நான் எக்ஸோட வேல்யூ அப்படி எழுதிக்கிறோம்னா 0.7 அப்படி எழுதிக்கிறோம். f(0.2) 0.2 ஸோ அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதை கழிச்சிங்கன்னா 0.5. ஸோ பரவல் சார்பு கொடுத்துருக்க சம்லேருந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. தர்ஃபோர் இந்த இதுக்கான ப்ராபர்ட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டுக்குள்ள 0.5 தான். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த லிமிட் அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்வலை கண்டுபிடிக்கணும். அதாவது f(x) இந்த நிகழ்த்தகடத்தி சார்பு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுவும் வந்து ப்ராப்ளம் பார்த்துக்கோம். நிகழ்த்தகடத்தி சார்பில் இன்டெகிரல் பண்ணி எப்படி இந்த ப்ராபர்ட்டி வேல்யூ ஒரு லிமிட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோம். அந்த காலனிக்கும் டெஸ்ட்டில் கொடுக்குறேன். அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டுக்கு 0.2 to 0.7 அதாவது 0.2 to 0.7 போட்டுட்டு f(x) dx போட்டு அதுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா 0.5 சொல்லி வரும். அதாவது எப்படின்னா 0.2 to 0.5னா இதை வந்து நம்ம இன்டர்வல் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன்? f(x)னா 1 வந்துடும். அதாவது இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்கு. அது வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் 1 கண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்குள்ள. ஸோ அந்த லிமிட்குள்ள இருக்கா நம்ம f(x) என்ன எடுத்துக்கோம்? 1 எடுத்துக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த லிமிட்ஸ் மட்டும் தான் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் என்ன ஆகும்? எக்ஸுங்கிறது 0.7 - 0.5 அப்படின்னு சொல்லி 0.2க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ அதனால 0.5. இது இன்டெப்த்தாக டீட்டெயிலாக வந்து நிகழ்த்தகடத்தி சார்பு ப்ராப்ளம் பார்த்துருவோம். அந்த காலனி டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கும்போது புரியும் எப்படி சிம்பிள் கொண்டு வந்தாங்க.
ஒரு குறிப்புரை வரையறைப்படி ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் யூ இன்டூ டியூ. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் அல்லது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகிய இவற்றில் ஒன்றாவது நிகழ்த்தகவு ப்ராபர்ட்டி ஏ லெஸ் தன் எக்ஸ் லெஸ் தன் பிஐ பெறலாம். அதாவது ஒரு ப்ராபர்ட்டி வேல்யூ கேட்டாங்கன்னா, அதாவது பரவல் சார்பு இல்லை நிகழ்த்தகவு சார்பு ரெண்டு இதுலேருந்தும் இந்த லிமிட்குள்ள அதுக்கான ப்ராபர்ட்டி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இந்த குறிப்புரை. ஸோ இப்போ நம்ம பார்த்த பரவல் சார்பு நிகழ்த்தகவு சார்பு ரெண்டுலேருந்துமே இந்த ப்ராபர்ட்டி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவு சார்புலேருந்து பரவல் சார்பு எப்படி கண்டுபிடிச்சு பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.